கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்மை அதிகமாய் நேசித்து அன்பாய் வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வேத வார்த்தையின் அடிப்படையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமேனா, அநேக தருணங்களில் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளையும் நண்பர்களையும் பிரியப்படுத்த அநேக அன்பிற்குரிய காரியங்களை நம்ம செய்ய பிரயாசப்படுகிறோம். அதே போல் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்கு, நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கு நம்ம அநேக முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். ஒரு ஊழிய பாதையில் கூட நமக்கு பிரியமானதை, நம்ம சார்ந்திருக்கிற பிரியமானது செய்வதற்கு அநேக பிரயாசங்களையும் ஏறெடுக்கிறோம். இன்றைக்காவது நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை அன்பாய் நடத்துகிற, இம்மட்டும் நடத்தி வருகிற அன்பின் தேவனாகி இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்கு ஏதாகிலும் செய்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு நம்மள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உயர்த்திருந்தாலும், எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற காரியங்களை யோசேப்பு தன் வாழ்க்கையில் செய்ததுனால தான் கர்த்தர் யோசேப்பை கனப்படுத்தின வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதே போல தான் தாவீதோட வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று ஆராய்ந்து பார்த்து தன்னை அர்ப்பணித்ததுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவருடைய முதலாவது வருகையை தாவீதின் வம்சத்தில் அவர் பதிவு செய்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களை தேவன் பயன்படுத்தினதை காட்டிலும் பவுலை தேவன் அதிகமாய் பயன்படுத்தினதுக்கான காரணம், தேவ சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமானதை செய்ததுனால. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பிரயாசப்படுவோமேனா, நம்முடைய வாழ்க்கையும் கனப்படுத்தப்படும். அவருக்கு பிரியமானது செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமேனா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது செய்ய நாமே ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்போமேனா, கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற அவர் உண்மையின் கிருபையுள்ளராக இருக்கிற மறந்து போய் விடவே கூடாது. இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனை, ஒவ்வொரு நாளும் மனிதர்களை பிரியப்படுத்தலாம் அல்ல ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்ய, உண்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்வதற்கு முயற்சிகளை ஏறெடுக்க கர்த்தரின் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்து சாட்சிகளாக உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தரை மாற்றுங்க. கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தை விசுவாசி ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமென்.